தூய்மை இந்தியா திட்டம் திறந்தவெளி கழிப்பிடமில்லா இந்தியா என்று தூய்மைக்கான பரப்புரைகள் மேற்கொள்ளப்படும் இடத்தில்தான் திறந்தவெளியில் இயற்கை உபாதை கழிக்கப் போன 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த கொடூரம் சிறுமிக்கு நேர்ந்த விதம் சிறுமியின் உறவினர்களையும் ஊர் மக்களையும் உலுக்கியிருக்கிறது. சிவகாசி அருகே உள்ள இந்த கிராம மக்கள் தங்கள் இயற்கை உபாதைகளை கழிக்க இந்த இடத்திற்குத்தான் வருவது வழக்கம். அதுபோன்றுதான் கடந்த 20ஆம் தேதி பள்ளி முடிந்து வீடு திரும்பிய 8 வயது சிறுமி இயற்கை உபாதை கழிக்க சென்றாள். அப்போது காணாமல் போன சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட குரூரம் நடந்துள்ளது. திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிள்ளை பேக்கை வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு வரணும் போன பிள்ளை காணலை. செவ்வாய்க்கிழமை 9:30 மணிக்கு மேலே தான் பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. கொடூரமாக கொண்டிருக்காங்க. மூஞ்சி எல்லாம் அசிங்கப்படுத்தி கொடூரமாக கொண்டிருக்காங்க. அதுவும் ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே கொண்டிருக்காங்க. இது எவ்வளோ கொடுமையான விஷயம். இந்தியாவுக்கு நாட்டுக்கே வைக்கக்கூடாது. இனி எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்கவே கூடாது. நாங்கள் பெரிய இழப்பு. அந்த பொண்ணை நீங்கள் அந்த கொடூரமான சம்பவத்தை உங்கள் கண்ணிலெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக அந்த இடத்துல உசுரை விட்டுருக்கணும். அந்த மாதிரி ஒரு கொடூரமாக அந்த பிள்ளைய கொண்டு போட்டாங்க. இனிமேல் அந்த பச்சை குழந்தைங்க பொண்ணுங்களுக்கு எந்த பாது வரக்கூடாதுங்க. நீங்கள் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசு உடனே நடவடிக்கை எடுத்தாகணும். எங்களுக்கு அதான் தீர்ப்பு. இந்த பகுதியில் உள்ள பெண்கள் திறந்த வெளி இடத்தில் அச்சத்துடனேயே இயற்கை உபாதை கழிக்க செல்வதாக கூறுகிறார்கள். நாங்கள் எல்லாமே காட்டுக்கு தான் போவோம் ஒதுங்குறதுக்கு. அதுக்குள்ளே தான் ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே அங்கிட்டு தான் போகணும். சின்ன பையன்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருமே அதுக்குள்ளே தான் ஒதுங்கணும். வேறு இடம் இல்லை கிடையாது. இங்கிட்டு இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் இடம். எங்கெங்கே இருந்தாலும் இங்கிட்டு தான் வரணும். வேறு எங்கேயும் போக முடியாது. கஷ்டமாக தான் இருக்குது. எங்களுக்கு என்ன பண்ணுறது? சொந்த வீட்டுக்காரங்க லெட்டின் இருக்குது. நாங்கள் வாடகைக்கு இருக்கிறவங்க என்ன செய்ய முடியும்? போக்குவரத்து அங்கிட்டு தான் போகணும். அங்கிட்டு போனாலும் பசங்க எண்ணியாரம் இருப்பாங்க. லெட்டின் சுற்றி எண்ணியாரம் இருப்பாங்க. லெட்டினில் இருப்பாங்க, அந்த சைடு இருப்பாங்க. சில பேர் நிறையா பேர் பார்த்துட்டு அதை பயந்து போய் தான் ஓடி வருவோம். இந்த முக்கில் பாலத்தில் இருப்பாங்க, தண்ணி அடிச்சுக்கிட்டு. கடையெல்லாம் மூடணும். எங்களுக்கு அந்த ஒன்று இருந்தால் போதும். ஆம்பளைங்க நிறைய தண்ணி அடிக்காங்க, கஞ்சா போடுறாங்க, அந்த மாதிரிலாம் முக்கில் நிறைய செய்கிறாங்க. கடந்த ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே இயற்கை உபாதை கழிக்க போன 2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி நடைபெற்றது. இதேபோல ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி மதுரை அருகே வீட்டில் கழிவறை இல்லாததால் இயற்கை உபாதை கழிக்க போன இளம் பெண்ணை சிலர் கேலி கிண்டல் செய்ததை தட்டி கேட்ட தந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடந்தது. கழிவறை இல்லாததால் திறந்த வெளியை பயன்படுத்துவதால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நேரும் இது போன்ற கொடூரங்களுக்கு முற்றுப்புள்ளி எப்போது என்பது மிகப்பெரிய கேள்வியாகவே முன்னிற்கிறது. புதிய தலைமுறைக்காக சிவகாசியிலிருந்து ஒளிப்பதிவாளர் இந்திரகுமாருடன் செய்தியாளர் கணேஷ்குமார்.